எத்தியோப்பியாவில் தேவாலய கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் 36 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எத்தியோப்பியாவில் அம்ஹாரா பிராந்தியத்தின் வடக்கு ஷேவா மண்டலத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மத விழாவுக்காக கூடியிருந்த பக்தர்களின் வாரம் தாங்காமல் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மரச்சாரம் இடிந்து விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது. இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்கள் நசுங்கி இருந்ததாகவும் ஓரங்களில் இருந்தவர்கள் வெளியே ஓடி காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் சிலர் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் துர்கா சிலைகளை எடுத்து சென்ற டிராக்டர் ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு மத்திய பிரதேசம் கந்த்வா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த துர்கா சிலைகளை டிராக்டர் ஒன்றில் எடுத்துக்கொண்டு ஏராளமான பக்தர்கள் வந்தனா பகுதியில் உள்ள ஏரியில் கரைப்பதற்காக சென்றனர். டிராக்டர் அந்த ஏரியை அடைந்த போது திடீரென சிலைகள் வைக்கப்பட்டிருந்த டிராலி ஏரியில் கவிழ்ந்து சுமார் 6 பக்தர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆனால் 11 பேர் ஏரிக்குள் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது உடல்களை மீட்புக் குழுவினர் நீரிலிருந்து வெளியே எடுத்து வந்தனர். மேலும் சம்பவத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வரி விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை தோல்வியை தழுவும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்தார். சோச்சி நகரில் நடந்த ரஷ்ய நிபுணர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய ரஷ்ய அதிபர் புதின், இந்தியா மற்றும் சீனா மீது வரி விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்றும் வரி விதிப்பது உலகளாவிய பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று கூறினார். மேலும் போர்க்களத்தில் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்த ரஷ்ய அதிபர் புதின், பிரதமர் மோடி தனது நண்பர் எங்கள் வெளியுறவு அமைச்சகங்கள் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூறினார். இலங்கை, வங்கதேசம், நேபாளம் போன்று இந்தியாவிலும் குழப்பம் ஏற்படுத்த சதி தீட்டப்படுவதாக RSS தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் 100ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் நாக்பூரில் வருடாந்திர விஜயதசமி பேரணி நடைபெற்றது. இதில் RSS தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், நமது அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், சமீபத்தில் நேபாளத்தில் பொதுமக்களின் கோபத்தின் காரணமாக வன்முறை ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது கவலையளிப்பதாகவும், இத்தகைய குழப்பங்களை உருவாக்க விரும்பும் சக்திகள் நம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் தீவிரமாக உள்ளன என்று குற்றம் சாட்டினார். காசா பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 52 பேர் கொல்லப்பட்டனர். காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதலில் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 52 பேர் கொல்லப்பட்டனர். காசா நகரில் 10 உடல்களும், மத்திய காசாவில் 14 உடல்களும், தெற்கில் 28 உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன. காசா பகுதியில் விடியற் காலையிலிருந்து இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது என்று ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.